நம்ம மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்க போறாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதியாகிய புதன் எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எப்படின்னா நீச்சமாயி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி வலுத்து இருக்கிறாருங்க. அந்த இடத்துல சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களோட 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அண்ட் வேலை இந்த இடத்தை பத்தி பேசக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு, சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்புறம் ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுதான் இந்த மாத உங்களோட கிரக அமைப்புங்க. இதுல மார்ச் 15ஆம் தேதி சனி அதே இடத்துலதான் இருக்கிறாரு. சூரியன் மார்ச் 15ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு போறாருங்க. மார்ச் 29ஆம் தேதி சனியும் 10ஆம் வீட்டுக்கு போறாருங்க. இது இந்த மாசத்தோட ஓவரால் கிரக அமைப்புங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற கிரக அமைப்பு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஜென்மத்துல உட்கார்ந்து செவ்வாய் உங்களுக்கு 6ங்க. 6 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய்ங்க. 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம், அதாவது நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த அதிபதி உங்க ராசி மேலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எக்கச்சக்கமான மென்டல் கன்ஃபியூஷன் பயங்கரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திங்கிங் இருந்துகிட்டே இருக்குங்க. சாதாரணமாகவே மிதுன ராசி டபுள் மைண்டடுங்க. எல்லா விஷயத்தையும் ரெண்டா செஞ்சுப்பாங்க. இங்க செவ்வாயும் ஏறி உட்கார்ந்துதான் அப்படின்னாக்க மண்டை சூடு தாங்க பிடிச்சிருங்க. எதையா இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல எதா இருந்தாலுமே யோசிச்சு வச்சு குழப்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் ஹையா இருக்குங்க. கடன் சம்பந்தப்பட்ட தாக்கம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எதிரிகள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், எப்படியெல்லாம் லாபங்களை சம்பாதிக்கலாம், ஏதாவது ப்ரமோஷன், வேலையில ஏதாவது ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, மூத்த சகோதரன் சகோதரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட எண்ணங்கள்ல ஓடிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடம் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வண்டி, வீடு, வாகனம், சுகம், இந்த இடத்த பத்தி நம்ம பேசக்கூடிய இடம் 4ஆம் இடம். அங்க கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 4ஆம் இடம்ங்கிற வண்டி, வீடு, வாகனம், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடையூறுகளை கேது கொடுப்பாருங்க. அதே மாதிரி அம்மா ஸ்தானம்னு அது சொல்லுவோம். அம்மாவுக்கும் உடல் படுத்துறது, அம்மா சம்பந்தமான செலவுகள், அம்மாவுக்கும் உங்களுக்கும் எக்கச்சக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறது, இதெல்லாம் கேது கொடுத்தாலும் அந்த இடத்த குரு பாக்குறதுனால இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது குரு கண்ட்ரோல்டா வச்சுப்பாருங்க. பிரச்சனைகள் இருக்கும், கண்ட்ரோல்டா வச்சிருப்பாருங்க. அதே மாதிரி இருதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடங்களும் கொஞ்சம் மிதுன ராசிக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி மிதுன ராசி குழந்தைகள் படிப்புல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. கேது கொடுப்பாரு. இந்த குரு பார்வை அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நேரம் உங்க 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்ங்க. அந்த இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறாருங்க. சூரியன் 3ஆம் அதிபதி போய் அந்த இடத்துல போய் உட்கார்றாருங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களோட முயற்சிக்கான அதிபதி போய் சனியோட உட்காரும் போது பகை பெற்ற ஆட்சி பெற்ற உங்களோட 3ஆம் அதிபதி பகை பெற்ற ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட போய் உட்காரும் போது முயற்சிகள்ல தடைகளை ஆல்ரெடி சனியோட பார்வை அந்த இடத்துக்கு இருக்குங்க. ஸோ அப்ப என்ன பண்ண, நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள்ல தடைகளை கொடுத்துருவாரு. எதையா இருந்தாலும் ஏட்டிக்கு போட்டி அதாவது முயற்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எதையாவது ஒண்ணு போட்டு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்துட்டே இருப்பாரு. உங்களோட தைரியஸ்தானம், போட்டி ஸ்தானத்தெல்லாம் அது பாக்குறதுனால அங்கெல்லாம் தடைகளும் இடையூறுகளையும் தனி கொடுத்துட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அங்க உட்காந்துட்டு சூரியனை உட்காந்து தனியோட பாக்கியங்கள்லாம் தனி கொடுக்க வேண்டிய பாக்கியங்கள்லாம் கொடுக்க விடாம கெடுத்து உட்காந்துருப்பாரு. தனி உங்களோட அஷ்டமாதிபதியா இருந்து 9ஆம் இடத்துல பலுக்கிறாருங்க. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குங்க. அதே மாதிரி இந்த மார்ச் 15ஆம் தேதி சூரியன் பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துக்கு போறாருங்க. மார்ச் 15க்கு மேல முன்னாடியே 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உட்காந்துங்க. சுக்கிரன் உங்களுக்கு யாருங்க, 5 மற்றும் 12ஆம் அதிபதிங்க. அவர் அந்த இடத்துல வலுக்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே மாதிரி அதே இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. புதன் நீச்சம் பெற்ற புதன் உட்கார்ந்துருக்காங்க. உங்க லக்னத்துக்கும் 4க்கும் உடைய புதன் நீச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீச்சம் பெற்று உட்கார்ந்தாலும் அங்க சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜி நீச்சம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் அங்க சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீச்சம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் அங்க வலுத்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புதன் அவரோட சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகம் வாங்கிறாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கெடுதலை கொடுத்து நல்லதை கொடுப்பாரு. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயமோ, இடம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, வண்டி சம்பந்தப்பட்ட விஷயமோ,
உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அம்மாவோட மனத்தாங்களோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அதை வந்து சக்சஸா மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து அந்த இடத்துல நடக்கும். ஆனா அங்க என்ன பஞ்சாயத்துனா சுக்கிரமும் ஆனா அங்க என்ன பஞ்சாயத்துனா சுக்கிரனும் வக்கரமா போயிடுறாருங்க. அதே மாதிரி வக்கரம் பெற்ற சுக்கிரன் வக்கரமா போகும்போது என்ன ஆகும்னா, வலுத்த சுக்கிரனா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப பவர் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட நீச்சத்துக்கு ஈக்குவலான விஷயம் தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்க இருக்க போது. மார்ச் 15ஆம் தேதி சூரியனும் அங்க போய் ஏறாருங்க. 3ஆம் அதிபதி அந்த இடத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட தைரியம் வந்து கூடுங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட தைரியம் கூட ஆரம்பிக்கும். வீரியம் லெவல்லாம் வந்து ஜாஸ்தியாகும். தைரியமா வந்து இறங்கி முயற்சி பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலையிலயோ இடங்களையோ மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் 12ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து 12ல உட்கார்ந்து இருக்காங்க. 7ஆம் இடம்ங்கிறது என்னங்க, மனைவி, கணவன், பார்ட்னர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போய் 12ல போய் உட்காரும்போது மனைவியால் உங்களுக்கு விரயம் உண்டு, நண்பர்களால் விரயம் உண்டு, பார்ட்னர்ஸால் விரயம் உண்டு. மனைவி, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், காதலன், காதலி இவர்கள் மூலமா உங்களுக்கு தூக்கம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. இல்ல உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரியறதுக்கான ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால பிரியறதுக்கோ, இல்லை நீங்க வேலை நிமித்தமா வெளியூர் வெளிநாடு 10ஆம் அதிபதியும் 12ல போய் உட்கார்றதுனால வேலைக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். அதனால மனைவியை பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா வந்து மனைவிக்காகவும் நண்பர்களுக்காகவும் பார்ட்னர்ஸ்க்காகவும் நீங்க செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுதான் வந்து இந்த மாசத்தோட அமைப்புங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல வந்து எக்கச்சக்க குழப்பங்களை கொடுப்பாங்க. கேது யாருங்க, குழப்ப கிரகங்கள சுருக்கிடுவாருங்க. படிப்பை வந்து உங்களால வந்து கம்ஃபர்ட்டா வந்து பண்ண முடியாதுங்க. அதை வந்து படிப்பை கெடுத்து குட்டிச்சோராக்கி உங்களை அப்படியே கெடுத்து டல் பண்ண வச்சு படிச்சா மண்டையில ஏறாம போய் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் கொடுப்பாருங்க. ஆனா அந்த குரு வந்து 5ஆம் பார்வை அங்க பாத்துறதுனால அப்படியே ஆன படிப்பு வந்து உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கும்போது ரீஸ்ட்ரக்சர் ஆகி எப்படியோ ஒரு வழியில அந்த படிப்பை நீங்க முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 10ல போய் வலுக்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்க, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குங்க. அது சுக்கிரனா போறதுனால 12ஆம் அதிபதியா சுக்கிரனா போறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், குழந்தைங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் வாங்கிக்கிறது, மொபைல் வாங்கிக்கிறது, ஆடம்பர பொருட்கள், அதாவது குழந்தை கிடைக்குன்னு சொல்லி கார் வாங்குறது, ஒரு செயின் வாங்குறது, குழந்தைக்கு வந்து ஒரு தங்கத்துல வந்து ஒரு இது வாங்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி தான் உங்களுக்கு விரையாதிபதி, அவர் வலுத்து இருக்கிறதுனால 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறதுனால குழந்தைகளுக்காக நீங்க விரயம், அதாவது வந்து நல்ல விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து ஜென்மத்துல ஏறுறதுனால கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படியாவது கடனை வாங்கி பிசினஸ், ஏன்னா 10ஆம் அதிபதியும் வந்து 12ல வந்து மறைஞ்சிடறாரு இல்லைங்களா. 12ல வந்து 10ஆம் அதிபதி 12ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிங்கும்போது 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு லக்னத்தை ஏறி உட்காந்து எதையாவது கடனை வாங்கி நீங்க வேலையை மாத்தணுங்கிறது ரூலுங்க, பிசினஸை மாத்தணுங்கிறது ரூல். எதையாவது கடனை வாங்கி, ஏன்னா நீங்கள் கடன் கிடைக்கும், ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துல விழுது இல்லைங்களா. ஸோ கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையை எப்படி மாத்தலாம், அப்படி மாத்தலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து அங்க மாத்தி ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை சம்பந்தமாகவோ இல்ல தொழில் சம்பந்தமாகவோ நீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வழியில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியா போறதுனால பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ஒரு மாறுறதுக்கான உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதியே 12ல மறையிறதுனால ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனைவிக்கு வந்து தங்க நகைகள் வாங்குறது, மனைவிக்கான இன்வெஸ்ட்மெண்ட், 12ஆம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ்ல குறைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியமா தான் இருக்கிறாருங்க. தந்தைக்கு வந்து உடம்பு படுத்துற அங்க சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 4ல கேது தந்தை அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தான் சூரியன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க போறாருங்க. அங்கே இந்த மார்ச் 15க்கு அப்புறம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு மாறிடுறாருங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல மாறும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. புதன் இருக்குது, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்கு, ராகு இருக்குங்க. இந்த 4 கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. மார்ச் 21ஆம் தேதிக்கு அப்புறம் சனியும் அங்க போறாங்க. சனி யாருங்க, உங்களோட 9ஆம் அதிபதிங்க. 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபத்தியம் மேல வேலை பார்க்குங்க அந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது சனி அங்க உட்காரும் போது கண்டிப்பா வேலையில வந்து மாற்றம் உண்டு. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ரூல். அது பிரகாரம் சனி உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க ராகு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில கண்டிப்பா மாற்றம் உண்டு. மனசுக்கு பிடிச்ச 5ஆம் அதிபதியும் அங்க வலுத்து போய் உட்காந்துன்னா மனசுக்கு பிடித்த மாற்றமா இருக்கும். வேலை சம்பந்தமாக நீங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
வேலை வந்து தனி பகவானா அங்க போய் உட்கார்றதுனால வேலை வந்து அலைஞ்சு திரிஞ்சு வறுத்து விறுவிறுத்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு. 3ஆம் அதிபதி அங்க போய் சேர்ந்து உட்கார்றதுனால ஒண்ணுக்கு மேற்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு. முயற்சிகள் அதிகமாகும். ஒரே விஷயமா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு 5 விஷயத்தை இழுத்து போட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் போட்டு மண்டையை போட்டு, ஏன்னா செவ்வாய் இருந்தது ஜென்மத்திலே உட்காந்துருக்க மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு எதை கரெக்டா பண்ணணும்னு தெரியாம ஒரு திணறிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதனும் அந்த இடத்துல நீச்சமா போய் உட்காந்து ராசியாதிபதி நீச்சமா போயிடுறாங்க. அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா புதன் நீச்சமாய் உங்க ராசியாதிபதி அங்க நீச்சமாய் உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல நீச்சமாய் அவர் மட்டும் உட்காடுறாங்க. கூட சுக்கிரன் உட்காந்து, ராகு உட்காந்து, சூரியன் உட்கார போறாரு. அப்புறம் வந்து சனியும் சேர்ந்து உட்கார போய்வாங்க. எல்லாருமே நேரம் உங்களோட 4ஆம் இடத்தை 7ஆம் முறையா பாக்குறாங்க. 4ஆம் இடங்க படிப்பு ஸ்தானம்ங்க. அந்த இடத்துல குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படுத்துங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து தாயார் ஸ்தானம்ங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சுகஸ்தானங்க. அந்த இடத்த இவங்க எல்லாருமே பார்க்கறதுனால புதன் வந்து நீச்சம் பெற்ற புதன் வந்து பாக்குறது கொஞ்சம் கெடுதலுங்க. அதாவது ராசியாதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணலாங்க. சூரியன் பார்க்கறது ஓகேங்க, ராகு கூட பார்க்கறது ஓகேங்க. அந்த சுக்கிரனும் இருக்கா. சனி போய் அங்க போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் படுத்துங்க. உங்களுக்கு சனி வந்து மார்ச் 29 மேல அந்த இடத்துக்கு போறாருங்க. பட் சனி அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடையாது. உலகத்துல யார் யாருக்கெல்லாம் மிதுன ராசிக்கார வேலை இல்லாம தர அப்படிங்களோ கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகணுங்க. நீங்க வேலை பண்ணியே ஆகணும், உழைச்சே ஆகணும் அப்படிங்கிறது ரூலுங்க. வேலை எப்படியாவது ஒரு வேலை கிடைக்குங்க. அந்த வேலை நல்ல வேலையா கிடைக்கும், ஆனா அலைச்சல் மிகுந்த வேலையா கிடைக்கும், நிறைய உழைக்க வேண்டிய வேலையா கிடைக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய வேலையா தான் மிதுன ராசிக்கு இந்த தரம் கிடைக்குங்க. இது எல்லாமே கோச்சார பலன்கள் தானங்க. இந்த கோச்சார பலன்கள் 40 to 50% ஒர்க் பண்ணுங்க. மெயினா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பிளானட்டோட தசா புக்திகள் நடந்துட்டு இருக்க கூடாது. அந்தரங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. ஏதாவது பகைப்பற்ற கிரகங்களோட தசையோ புக்தியோ அந்தரமோ, அந்த நட்சத்திரம் கால் வாங்கின தசையோ புக்தியோ அந்தரமோ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கோச்சார பலன் கொஞ்சம் மாறுபடுங்க. ஆனா கண்டிப்பா மிதுன ராசிக்கு வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றம் உண்டுங்க. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து உருவாகுங்க. பணம் நிறைய வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12 விரயம்ல போய் உங்களோட 10ஆம் மதிப்பு உட்காந்து 7ஆம் மதிப்பு விரயங்கள் கைக்கு வர காசு வந்து அதுக்கு முன்னாடி செலவு வந்துட்டு இருக்கு. எல்லாமே சுப விரயமா மட்டுமே தான் போகுங்க. கண்டிப்பா உங்களோட ஜாதகத்தை உங்க நியர்பை அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் காட்டி, ஏன்னா வந்து வேலை மாற்றம் ஒன்று, தொழில் மாற்றம் ஒன்று, எப்படியா கடன் வேற கிடைக்குங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணா ஓகே ஆகுமா, இல்ல வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது பிளாக் ஏதாவது இருந்தா இது நல்ல டைம்ங்கன்னா 10ல போய் தனி உட்காரும் போது பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து வேற மாதிரியான தொழில் உங்களுக்கு சூப்பரா எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன பிளாக் இருந்து அதுக்கு எடுத்துடக்கூடாதுங்க. உங்க குடும்ப ஜோதிடர் இருந்து அவர்கிட்ட கொண்டு போய் உங்க ஜாதகத்தை காட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நியர்பை அஸ்ட்ராலஜர் இருந்தா பாருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட நம்பர் இருக்கு. என் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா பார்த்து எந்த கோயிலுக்கு சிம்பிளா போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டா உங்க ப்ராப்ளத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ லைஃப்ல லிஃப்ட் ஆகிறதுக்கு எந்தெந்த மாதிரியான கோயிலுக்குலாம் போனா இட் வில் பி குட் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கைட் பண்றேங்க. கண்டிப்பா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நிறைய மிதுன ராசிக்கு இதுக்கு மேல வந்து டிப்ஸ் போட போறேன். ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்க போறவங்க நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10ல உட்கார்ந்துருக்க சனி ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்பி இருங்க. நன்றி, வணக்கம்.